வருவார். உறையூரில் நாச்சியாருடன் வீதி உலா வந்துவிட்டு பின்னர் ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு வருவார் ஸ்ரீரங்கநாதர். ஆனால் இங்கோ பெருமாளை காணாமல் அவரது வருகைக்காக காத்திருப்பார் ரங்கநாயகி தாயார். பெருமாள் எங்கு சென்று விட்டு வருகிறார் என்பதை அறிந்தவுடன் கோபத்துடன் புளித்த தயிர், வெண்ணெய், பழங்கள், காய்கறி எல்லாம் பெருமாள் மீது வீசி எறிவார். பெருமாள் தன்னை பார்க்க வரக்கூடாது என்று தடைகள் எல்லாம் செய்வார் பிராட்டியார். இந்த பிணக்கை, கோபத்தை தீர்த்து வைக்கிறார் நம்மாழ்வார். பெருமாள் தாயாரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க தாயாரும் சமாதானமாகிறார். பிறகு பெருமாளும் தாயாரும் அருகருகே கல்யாண கோலமாய் எழுந்தருளி சேர்த்தி என்னும் சேவை சாதிப்பார்கள். இந்த சேவை ஆலயத்தின் 5வது திருச்சுற்றில் பங்குனி உத்திர மண்டபத்தில் விமர்சையாக நடக்கும். இந்த விழாவை காண்பவர்களுக்கு திருமண பேறு உண்டாகும். இதை காணும் பக்தர்கள் களத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு திருமண வரம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர நாளில் இந்த வைபவத்தை கண்குளிர தரிசித்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர், இணைந்து வாழ்ந்து வருகிற தம்பதியர்